எங்கள் ஊர் இன்னாசியார்புரம். என் பேர் சபரியாயி. எனக்கு மே 31 என்று நெஞ்சு வலியாக இருந்தது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நான் அழுது கொண்டே வீட்டுக்கு போய் பில்லு பிடுங்க போயிருந்தேன். அங்கே நெஞ்சு வலி வந்தது. அழுது கொண்டே வீட்டுக்கு போய் என் மகன்கிட்ட சொன்னேன், தம்பி எனக்கு என்னமோ நெஞ்சை வலிக்குதுப்பா, என்னான்னு தெரியல அப்படின்னு. சரிம்மா நீ கட்டிலில் படு அப்படின்னு சொன்னான். படுத்தேன். சரி சொல்லிவிட்டு அவன் அன்றைக்கி ஊர் வேலையாக அன்னதானம் பண்ணுறதுனால அங்கே கோயிலுக்கு போயிட்டான். வீட்டுக்கார அம்மாளுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மாவுக்கு என்னமோ உடம்புக்கு முடியல, நெஞ்சு வலிக்குதுங்குது, ஒரு வரவு காப்பி வச்சு கொடு அப்படின்னு சொல்லி. என் கூட என் மருமக பேசாது. ஜனவரி 26 அன்று வர 31 வரைக்கும், மே 31 வரைக்கும் பேசாது. நானும் சந்தியாபுரோட வேண்டிக்கிட்டு தான் இருந்தேன். அன்றைக்கு அந்த வரக்காப்பியை வச்சு கொண்டாந்து கொடுத்து, அத்தை எந்திரிங்க, என்னமோ உங்கள் மகன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி எங்கள் அம்மா படுத்துருக்கு கொடுன்னு சொன்னாங்க, இந்தங்கத்தை எந்திரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. சரிம்மா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அன்றைக்கு சந்தியாபுரம் நினச்சி நான் வேண்டுனேன். எனக்கு நெஞ்சு வலி கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் சந்தியாபுரக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். எனக்கு போன வாரம் 3 வாரம் தொடர்ந்து நான் வர முடியல. ஆனால் இருந்தாலும் அந்த நெஞ்சு வலியை லேசாக வலிச்சு கொண்டே இருந்துச்சு. போன வாரம் நான் இதே தளத்தில் இந்த சந்தியாபுரக்கிட்ட அழுது கொண்டே நான் ஜெபம் பண்ணினேன். சந்தியாபுரே எனக்கு 3 நாளையில் எனக்கு இந்த நெஞ்சு வலியே வரக்கூடாது, எனக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுது வேண்டிக்கிட்டு போனேன். ஆனால் எனக்கு சந்தியாபுரம் 3 நாளையில் நல்லபடியாக அந்த நெஞ்சு வலி இல்லாமல் ஆக்கி, நான் இந்த விளக்கில் இருந்த எண்ணெயை எடுத்து என் நெஞ்சில் தடவி கொண்டு நான் அழுது கொண்டு நான் போனேன். எனக்கு சந்தியாபுரம் நல்ல சுகத்தை கொடுத்து இன்றைக்கு என்னை சாட்சியாளராக நிப்பாட்டுவதற்காக எனக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இந்த அடைக்கல மாதாவுக்கும் இந்த புனித சந்தியாபுரக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இதேபோல் இன்னமும் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சாந்தி, மரவப்பட்டி புதூர். கடந்த 1 மாதமாக கணவருக்கு தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வருவார். ஆனால் வீட்டில் வந்தால் தூக்கமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்கு அப்படின்னா எனக்கு 1 மாதமாக சாப்பிட முடியாது, பசி எடுக்கும், ஆனால் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டோம். காலையில் தூங்கி எந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா காசு வெளியில் டெய்லி கிடக்கும், 1 ரூபா 2 ரூபா இப்படி டெய்லி கிடக்கும். சரி இது தீய சக்தியோட வேலை தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு இந்த கட்டுக்கள்லேருந்து நாங்கள் விடுபடணும்னு சொல்லி தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 2 வாரம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அப்புறம் 3ஆவது வாரம் சாட்சி சொல்கிறேன், எனக்கு இந்த கட்டுக்கள்லேருந்து கட்டாயம் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி அவர் நல்லா தூங்கினா நானும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு எடுத்தப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் 889 இருந்துச்சு. வேலை ரத்தம் கொண்டு கட்டாஸ்பத்திரியில் லேப் டெக்னீஷியனில் ஒர்க் பண்ணுறா. அவன் எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ 2 இடத்துக்கு ப்ளட் எடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கலான்னு போது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்பாவுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் 880 இருக்கும். டேஞ்சர் நிலைமையில் தான் அப்பா இருக்காங்க. அவங்க பத்திரமா பார்த்துக்கணுன்னு மகளும் மருமகனும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் அப்போ நான் கவலைப்படலை, இயேசுப்பா இருக்கார், சந்தியாப்பா இருக்கார், சல்லியத்துமா இருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். நான் சாட்சி சொல்லுவேன், இதை வச்சு சாட்சி சொல்லுவேன். நான் அவருக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நல்ல கொலஸ்ட்ராலு 50லேருந்து 200 இருக்கணும், 150 இருந்துச்சு. கெட்ட கொலஸ்ட்ராலு 50லேருந்து 150 இருக்கணும், 180 குறைஞ்சிருச்சு. சந்தியாபுரக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி. எங்கள் ஊர் இன்னாசிபுரம். நேற்று காலையில் மாடு தண்ணியும் குடிக்கல, தேனியும் நீங்கலை. என்னான்னு பார்த்தா வவுறு ஊதிக்குச்சு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், சந்தியாபுரம் இந்த மாட்டுக்கு நல்லா போடணும், நீ பார்த்து காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி இந்த தீர்த்தத்தையும் உள்ளே ஊற்றி விட்டு இந்த எண்ணெயை மேலே தடவி இருந்தேன். அதுக்கு பிற்பாடு கூட அந்த தேனியை போட்டு போக ஒரு 10-15 நிமிஷம் சொன்னதே அந்த தேனியை தின்றுச்சு, தண்ணியும் குடிச்சிருச்சு. மாடை காப்பாற்றி கொடுத்த சந்தியாபுரக்கு கோடான கோடி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியை சேர்ந்தவங்க.
நான் ஒரு 3 சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். எங்கள் அத்தை ஒரு தடவை முத இந்த சந்தியாபர் கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட உடனே வேண்டினேன், ஆண்டவரே சந்தியாகப்பரே இவங்களுக்கு எப்படியாவது நல்லபடியாக குணமடைஞ்சிடணும், நல்லபடியாக குணமடைஞ்சு நான் சாட்சி சொல்ல வரணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா இருக்காங்க. அதன் பிறகு எங்கள் அம்மா ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருக்க போச்சில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, அப்போது நல்லபடியாக வீட்டில் வந்து நின்னாங்க. லைட்டாக மண்டையில் தான் அடிபட்டு இருந்துச்சு. அப்போது லைட்டாக அடிபட்டோன்னே அம்மா ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை நாங்கள் சொன்னோம். அவங்கள பார்த்தோன்னே அவங்க கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி பேசுனதெல்லாம் மறுபடி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சந்தியாகப்பர்கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சந்தியாகப்பரே, நீங்கள் தான் எங்கள் கூட இருந்து வழி நடத்தணும். உடனே டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்கம்மா, அவங்க அதில் எல்லாம் தெரியும். நான் உடனே சந்தியாகப்பர்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே இருக்கக்கூடாது சந்தியாகப்பரே, எங்கள் அம்மாவுக்கு தலையில் சொல்லி வேண்டனே, நான் உங்கள்கிட்ட சாட்சியாக வந்து நிற்பேன்னு சொன்னேன். அதன்படி எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொன்னாங்க. அதன் பிறகு எங்கள் அண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்க்கான். அவங்க கூட வேறு நாட்டில் உள்ள பெண்கள் வந்து வேலை பார்க்காங்க. அவங்களுக்கு 5 வருஷமா 2 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட எங்கள் அண்ணன் சொன்னால், புனித சந்தியாகப்பரை நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி 1 வாரமோ 2 வாரத்துலேயோ அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. இது மட்டும் இல்லை, இன்னும் பல சந்தியாகப்பர் எனக்காண்டி ரொம்ப நன்மைகள் செஞ்சுருக்காரு. கோடான கோடி நன்றி. நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போது முதல் கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது 20,000 தந்தாங்க. 2வது கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது 20,000 தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு போனேன். அங்கே போன இடத்துல சந்தியாகப்பர்கிட்ட வேண்டிட்டு போனேன். அங்கே போன இடத்துல எனக்கு உங்கள் சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் இது பணம் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. அதே மாதிரி எனக்கு 30,000 எனக்கு பணம் கிடைச்சிச்சு. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. இன்னொன்று, எங்கள் ஊரில் வந்து ஒரு இடம் விற்கிறதுக்கு நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம். சந்தியாகப்பர்கிட்ட வேண்டினேன். சந்தியாகப்பர்கிட்ட வேண்டி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நிலத்துக்கோசரம் பணம் தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இதுக்கு முதல்ல நிலத்துக்கு நாங்கள் அந்த விற்கும் போது ரொம்ப அநியாயமாக விலையை நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ இன்னொரு நிலம் விற்கும் போது எங்களுக்கு வந்து கேட்டாங்க. நாங்கள் வந்து அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், வீட்டு மனை விற்பனைக்குன்னா நாங்கள் தருவோம், இப்போ தரமாட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அவங்க வந்து வீட்டு மனை விற்பனைக்கே வந்தாங்க. 10,000லேருந்து தரேன்னாங்க. நாங்கள் சொன்னால் 10,000லாம் எங்களுக்கு வராது, முன்பக்கம் வர்றது வந்து 50,000 40,000த்துக்கு போகுது. எங்கள் இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, பாதை இல்லை, அதனால் பணம் ரொம்ப கம்மியாக தரேன்னு 25 வரைக்கும் பேசினாங்க. நான் சந்தியாகப்பர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிச்சேன். எனக்கு என் பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு எப்படியாவது 30,000 எனக்கு கிடைக்கணும் செண்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சந்தியாகப்பர் எனக்கு முந்தானத்து தான் அந்த பணம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. அடைக்கல மாதாவுக்கும் நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எங்கள் ஊர் பஞ்சம்பட்டி. எங்கள் வீட்டுக்காருக்கு காலில் பார்வை கொப்பளம் வந்துருந்துச்சு. சந்தியாகப்பர்கிட்ட வந்து வேண்டி சந்தியாகப்பரோட எண்ணெயும் தீர்த்தமும் கொடுத்தேன். கால் நல்லபடியாகிடுச்சு. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. ஊர் அம்மாவட்டி. என் பேர் சிறிய உஸ்பம். எனக்கு சர்க்கரை 3 மாதமாக அதிகமாக சர்க்கரையும் பிரஷரும் அதிகமாக இருந்து உடம்பெல்லாம் ஒரே எரிச்சலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய், நீதாயா என்னை வழி நடத்தணும், நீதாயா எனக்கு மருந்தாக இருந்து என்னை குணப்படுத்தணும்னு நான் சொல்லி அதுவே குடித்தேன். குடித்தது பிற்பாடு இப்போ நார்மலாக இருக்குது, சர்க்கரை நார்மலாக இருக்குது, ப்ரெஷரு நார்மலாக இருக்குது, உடம்பும் எரியல. 2வது சாட்சி, கிட்னியில் கல் இருந்துச்சு. கிட்னியில் கல் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி 9 மாதம் ஆச்சு. இன்னமும் லேசாக ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நீதாயா காப்பாற்றணும்னு சொல்லி இந்த எண்ணெயவே தடவிக்கிட்டே வந்தேன். இப்போ அது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குது, இப்போ சுகமாயிடுச்சு. கோடான கோடி நன்றி. ரஜேஸ்வராபுரத்துலேருந்து வந்திருக்கேன். போன மாதம் 2ஆம் தேதி வந்ததில் கோயிலுக்கு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் வந்து சந்தேகப்பட்ட வந்து புதுமை எண்ணெயும் இதுவும் வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வைத்திருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு பையனுக்கு கிட்னி ரொம்ப கஷ்டப்பட்ட பையன்தான். ஆனாலும் அந்த பையன் வீட்லேயும் ஒரு புதுமை எண்ணெயும் கொண்டு கொடுத்து நான் வந்துட்டேன்.
வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு வாரம் தான் ஆயிருந்து. அந்த வீட்டில் புதுமை என்ன பொங்கி கவர்ந்துருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தேகப்புறம் எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ புதுமையாக புத்தகம் வாங்கி கொண்டு வீட்டில் ஜெபம் பண்ணி வீட்டில் இருக்கேன். என்னை சுற்றி நறுமணம் கொழுந்து வாசனை எங்கேருந்து வருது அப்படின்னு நைட்டு 9:30 அந்த கொழுந்து வாசனையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தியாபுரம் இவ்வளோ புதுமை நடத்துனதுக்கு ரொம்ப கோடி நன்றி. எலிசபெத், கோமையம்பட்டி கிராமத்திலேருந்து வர்றேன். எனக்கு கொஞ்ச நாளாக இடுப்பு வலி ரொம்ப தாங்க முடியாமல் இருந்தது. நான் ஆஸ்பத்திரிக்கு போனப்போ எனக்கு இடுப்பில் ஜவ்வு விலகி இருக்குது, எலும்பு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 20 நாள் டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும், வெயிட்டு தூக்கக்கூடாது, குனியக்கூடாது, நிமிரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சந்தியாபட்டை மன்றாடி வேண்டிக்கிட்டேன். அடுத்த வாரம் நான் வரும்போது சாட்சியாக தான் வரணும் அப்படின்னு நான் வேண்டி கண்ணீர் விட்டு மல்கி அழுதேன். அதே மாதிரி நான் அன்னையிலேருந்து டேப்லெட் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. நான் இந்த தீர்த்தத்தையும் எண்ணெயும் தடவி வந்தேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாம் நல்லா நார்மலாக இருக்குது. சந்தியாகப்பருக்கு கோடி நன்றி. நெஞ்சு வலி 1 மாதமாக இருந்துச்சு. என் மனைவிக்கிட்ட கூட சொல்லலை. அந்த சைடு நான் போட்டு நெஞ்சை குத்துவேன். என் கூட வேலை பார்க்குற என் மாமா பையன் மரியதாசன்னு இங்கே அடிக்க ஒரு தடவை வந்துக்கிட்டு இருக்காரு, வாரம் வந்துடுவார். அவர் சொல்லி நான் அந்த ஆலயத்துக்கு வந்தேன். அப்போயே எனக்கு அந்த வேண்டுதலை தான் வச்சேன். உங்களை பற்றி இப்படி சொல்கிறாப்புல அந்த தம்பி வரவங்க போகிறவங்கள்ட்ட முஸ்லீம்கிட்ட சொல்கிறாரு, இந்துக்காரவங்கள்ட்ட சொல்கிறாரு, நான் ஒரு கிறிஸ்துவன், என்னைய நற்செய்தி தம்பதியராக அழைச்சிங்க, நான் அந்த ஆலயத்துக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நான் அந்த வேண்டுதலை வச்சேன். ஆனால் எனக்கு சரியானுச்சு. ஆனால் நான் என் மனைவியும் என் பையனையும் மட்டும் 2 வாரம் அனுப்பிவிட்டேன், நான் வரல. ஆனால் திருப்பி நான் அந்த ஆலயத்துக்கு வந்தோடனே நான் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பாட்டு பாடும்போது அப்போ எனக்கு வலி இருந்தது. உனக்கு சுகம் தருவேன்னும் போது நான் வேண்டினேன். அப்போயே அந்த பாட்டு முடியாங்காட்டியுமே எனக்கு அந்த வலி இல்லை. அதுக்காக அந்த சந்தியாபருக்கு கோடி நன்றி. எங்கள் அக்கா மருமகளுக்கு பிரசவத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. 11 மணி நேரம் பனிக்குடம் உடஞ்சி டைம் ஆனது, குழந்தை பிறக்கல. நல்லபடியாக சுகப்பிரசவத்தை கொடுத்துட்டாருங்க. அதுக்காக தாயும் அந்த குழந்தையும் சுகமாக இருக்காங்க. அதுக்காக கோடி நன்றி. என் மனைவியோட அண்ணன் பொண்ணு நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகினதுக்காக கோடி நன்றி. 2 பேர்த்துக்கும் ஆண் குழந்தைய கொடுத்துருக்காங்க ஏசப்பா, அதற்காக கோடி நன்றி. சந்தியாபர் எனக்காக படுந்து பேசினார், அதற்காக கோடி நன்றி. பழையம் எங்கள் பாப்பா ஆயுசுவர்நிலையில் படிச்சிச்சு, அழுதுகிட்டே இருந்துச்சு. 12ஆவில் 525 மார்க் வந்துச்சு. 2வது என் மகளுக்கு கல்யாணம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு, பெரிய பொண்ணுக்கு. பத்தியா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிஞ்சிச்சு. சந்தியாபுருக்கு கோடி நன்றி. சந்தியாபுரம் வேண்டினேன், எனக்கு நல்ல சுகமாயிருச்சு. கோடி நன்றி சந்தியாபுருக்கு. பேர் ஜனனி. எனக்கு 1 வாரமாக வயிறு வலி. எங்கள் அம்மாயும் சொன்னாங்க, இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நீ படு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போயே சரியாயிடுச்சு. எங்கள் அக்காவுக்கு வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டினேன் சந்தியாபுருக்கு. எங்கள் அக்கா இப்போ பொள்ளாச்சியில் ட்ரைனிங் வேலைக்கு போயிட்டால் அதுக்கு சந்தியாபுருக்கு கோடி நன்றி. என் பேர் ஜான் மேரி. நான் கொசோப்பட்டி, நான் மேட்டுப்பட்டியில் இருக்கேன் இப்போதைக்கு அக்கா வீட்டில். நான் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் ஆஸ்பத்திரியில், கூட்டம் துடைக்கிற வேலைக்கு. அப்பொழுது நிறையா பேர் வருவாங்க ஆஸ்பத்திரிக்கு. அப்போது கொசோப்பட்டியிலேருந்தும் வந்திருந்தாங்க. அவங்க முடியலை, நல்லா வந்தவங்க முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க. இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு வெளியில் எழுதி கொடுத்தாங்க. அவங்க எங்களால் அங்கே போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதுரையில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், நீ தயங்காத, நீ சந்தியாபுரம் உனக்கு கூட இருக்காரு அப்படின்னு நைட்டு பகல் டியூட்டி முடிச்சுட்டு நான் சாயந்தரம் வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு விடிய அந்த பொண்ணு கூடயே இருந்தேன். அந்த பொண்ணு கூட யாருமே இல்லை. அதனால் அந்த பக்கத்து வீடாச்சே நம்ம எப்படி விட்டுட்டு போகிறது
அப்படின்னு அந்த பொண்ணு கூடவே இருந்து 4 மணிக்கு என்னை கொண்டு போய் மேட்டுப்பட்டியில் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. போனவங்க 10 நிமிஷம் கூட நிற்கலை, உடனே போயிட்டாங்க. போனவங்க ஆஸ்பத்திரியில் போய் 2 ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னவங்க, ஒரு ஆப்ரேஷன் கூட இல்லை. அதே சமயத்தில் வாடிப்பட்டி போகையில் அந்த பொண்ணு வண்டியை திருப்புங்க, நம்ம ஊருக்கு போயிடலாம், நம்ம குழந்தைகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க, நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அழுதுருக்கு. அதுக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், இந்த கனியை எக்காரணத்தை கொண்டு கையை பிடிய விட்டுறாத, நீ இந்த கனியை இறுக்கி பிடிச்சிக்க, இதுதான் உன்னைய காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி அந்த பயம் வரும்போது அந்த கனியை கையில் இறுக்கி அந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டு போயிருக்கு. போய் மீனாட்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் கூட இல்லாமல் மாத்திரையிலேயே சரியாகி அவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், வரல. அவங்களுக்காக அவங்க இந்துக்காரவங்க, அவங்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன். சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. பேர் சகாயராணி, நான் இந்தூர் தான். 1 மாதமாக எனக்கு கை கால்லாம் வீங்கிக்கும், அப்படியே வலி வரும். அப்புறம் சந்தியாப்பர்கிட்ட அழுது ஜபிப்பேன். அப்புறம் எண்ணெயை வாங்கி தேய்ச்சேன், சரியாயிடுச்சு. சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி.